KBS family. இப்போ நாங்க வந்து question answer video. I mean, who knows me better? அப்புக்குட்டியே யார் இவங்க நாலு பேர்ல கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காங்கறது தான் இந்த வீடியோ. இவங்க பேர் சிருஷ்டின்னு உங்களுக்கு தெரியும். இவ பேர் நேஹா. எல்லாமே நாங்கலாம் சிஸ்டர்ஸ். இவ மட்டும் மாமா பொண்ணு. இவங்க ரிஷா அக்கா, அது கரிஷ்மா அக்கா. சீனியர். சரி சீனியர். பெரிய அக்கா. இப்போ நான் क्वेश्चन கேட்பேன், அதுக்கு அவங்க கரெக்ட்டா ஆன்சர் எழுதணும். ஓகே, யார் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இங்க அடிக்கிறீங்களோ அப்படிலாம் கிடையாது. இல்ல இல்ல, உனக்கு என்ன பந்து வந்து அடிப்பாங்களோ? சரி ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन. who knows me படி என்னைய நீ கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு பாப்போம். நான் தெரியல டாஸ் இருக்கியா? மாமா கோவம் வந்துருச்சு. அப்படியே அடிச்சு போட வந்துச்சு. பேக்ரவுண்ட் கிளியர் பண்ணுங்க. இங்க எத்தனை சவுண்ட் கேக்குது? எத்தனை வீடியோ? அல்ல எல்லாரும் கொஞ்சம் பீ குவைட் ப்ளீஸ். கொஞ்ச நேரத்துக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் போனப்ப அழுதேனா இல்லையா? ஏய் பாட்டி அக்கா நீங்க மறைச்சீங்கக்கா. எனக்கே தெரியாது. சும்மா எழுதுங்க. எஸ்எம்எஸ்க்காக தான் போறேன். அதனால சீக்கிரம் எழுதணும். எழுதியாச்சா சிஸ்டி? நீ எழுதியாச்சா? நீ எழுதிட்டியா? ஓகே அக்கா நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நீ இப்ப சொல்லு. நீங்க தான் ஃபர்ஸ்ட் எழுதுனீங்க. கண்டிப்பா அழுதுருப்பா நீங்க. ஆமா அழுதுருப்பா. நீ இல்ல அழுதுருப்பா. the winner is நேஹா. நீ அழவே இல்லையா? அழுகலையாமா? எங்க அம்மா சொன்னாங்க. ட்ரெயின் காத்து கடிக்கும் போது உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி ஐயோ அப்பா நான் வந்து சேருவனா அப்படி தெரியாத அதுக்கு மட்டும் அழுவ. இல்ல நான் அழுகலையாமா. எனக்கு சரி இந்த ஆன்சர் ராங் போட்டுறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீ உனக்கு பாயிண்ட், இவ 1 பாயிண்ட், இவங்க எல்லாம் 0. சரி நான் ஃபர்ஸ்ட் எல்கேஜி சேர்ந்தனா இல்ல ப்ரீகேஜி சேர்ந்தனா? யாருக்கு தெரியும்? சரி போ. எழுதிட்டீங்களா? இப்போ நீ சொல்லு. ப்ரீகேஜி. நீங்க எல்கேஜி. நீங்க எல்கேஜி. நீ இவங்க மூணு பேருமே கரெக்ட். எல்கேஜி. சரி இப்போ எல்லாரும் ஒரு பாயிண்ட்ல இருக்கீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா சரி நான் எவ்வளவு ஐ மீன் இப்ப நான் மொத்தம் எவ்வளவு ஸ்கூல் படிச்சிருக்கேன்? நீ ஸ்கூலே போலையாமா? கனியூர்ல இருக்கும்போது கொங்குவேல போனியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. பேரு பிளஸ் எவ்வளவு ஸ்கூல் படிச்சேன் பேர் உன்கிட்ட கேட்டாங்க. என்னோட ரூல்ஸ் நான் தான் சொல்லுவேன். சித்தப்பா அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க? சித்தப்பா இது என்னடா இது என்ன? நோ நீலம்பூர்லயா? இதுக்கு முன்னாடி நீலம்பூர்ல இருந்தாங்க. ஏய் நீங்க இந்த क्वेश्चன்லாம் கேட்கறீங்க. அப்ப ஜிஆர்ல எழுதணும். ஏய் சீட்டர் ஒழுங்கா எழுதியா பேர் எழுதுங்க. நான் எவ்வளவு ஸ்கூல் படிச்சிருக்கேன், எந்த ஸ்கூல் அத மட்டும் எழுதுங்க. 2 கொங்குவேலர் 1 எம்என்சி 1. ஆமா நீங்க 2. நீ 3 என்னென்ன ஸ்கூல்னு சொல்லு. வேற பால்வாடி வந்து ஏய் இப்பவே அவ பால்வாடி தான் படிச்சிட்டு இருக்கா. ஸ்கூலுக்குலாம் ஒன்னு போல. 2 தான். எனக்கு பிடிச்ச ஃபுட் என்னது? காமி ஆப்ஷன்ஸா? ஆப்ஷன்ஸ் கொடுத்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆப்ஷன் வேணும். உனக்கு ஏகப்பட்ட ஒன்னு பிடிக்கும், உனக்கு தெரியாதுன்னு எனக்கு. சரி எழுதிட்டீங்களா? அந்த அக்காவே எழுதிட்டாங்க. சரி நான் எழுதிட்டேன். நீ மூடு சொல்லு. சரி சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஹைதராபாதி பிரியாணி. ஓகே அதுதான் எனக்கு பிடிக்கும். இல்ல ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாம்பார் கேரட் பீன்ஸ். ஓகே கேரட் பீன்ஸ். வேற சப்பாத்தி வித் என்ன சப்பாத்தி? சப்பாத்தி. நீங்க சிக்கன் பிரியாணி. நீ சப்பாத்தி. நீ இவங்க 2 பேரும் தான் கரெக்ட். சப்பாத்தி தான் எனக்கு பிடிக்கும். சித்தப்பா நில்லுங்க. இவளுக்கு அப்பா பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் பிடிக்கும், அப்பா இது பிடிக்கும். ஆனா முதல்ல இவளுக்கு சிக்கன் பிரியாணி தான் பிடிக்கும். அவங்க அம்மா கூப்பிட்டு கேட்கலாமா? நில்லுங்க கேட்கலாம். ஃப்ரூட் ஜூஸ் என்னது? ஃபேவரட் ஃப்ரூட் ஜூஸ். அவகேடோ. ஆப்ஷன் ஏ டிச்சு தண்ணி, ஆப்ஷன் பி காவா தண்ணி, ஆப்ஷன் சி கழனி தண்ணி.
சித்தப்பா ஏங்க அவளுக்கு பிடிச்ச ஃபுட் பிடிச்ச மூவி இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆப்ஷன் வேணும் சித்தப்பா. பாருங்க ஆப்ஷன்ஸ் என்னன்னா பட்டர் ஃப்ரூட், வேற கிரேப் ஜூஸ், அப்புறம் மேங்கோ ஜூஸ். மூணு 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 தான் கேட்டேன். சரி வா மேங்கோ எழுதியாச்சா? எழுதணும். நீ எழுதிட்டியா? நீ எழுதிட்டியா? கிரேப் ஜூஸ். அந்த பல்ப் நம்ம வாங்குவோம்ல, அரேபியன் ஸ்ட்ரீட் அரேபியா. இல்ல என் பேப்பர் மட்டும் பாத்து எதெல்லாம் தப்புன்னு மார்க் அது உங்களுக்கு பிடிக்கும் தானே? மேங்கோ மில்க் ஷேக் பிடிக்கவே மாட்டேன். மில்க் ஷேக். இது ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸ். ஜூஸ் வேற மில்க் ஷேக் வேற. ட்ரீம் பிளேஸ் டு வர்க் அவுட் ஆஃப் இந்தியா. எனக்கு வேலை, நான் இந்தியா விட்டு வெளியே. சவுத் கொரியாவா? வேலை படிச்சு முடிச்சிட்டு எனக்கு ட்ரீம் பிளேஸ் ஒரு இடத்துல வேலை செய்யறேன். என்ன இடம்? சவுத் கொரியா. அது யூகேவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கும் ஆப்ஷன்ஸ் வேணுமா உங்களுக்கு? ஆமா. சவுத் கொரியா, ஜப்பான், லண்டன். லண்டன்ல யூகே. பூமாபட்டி பூமாபட்டி அவுட் ஆஃப் இந்தியா. எங்க தனி ஐலாண்ட் போய் என்னது? shut up. ஆமா, இவங்கள வச்சுட்டு பக்கம் என் காதெல்லாம் ஏதோ அவனை சிரிச்சுக்கிட்டு இருந்து இந்த மொழி எழுதியாச்சு. ரித்திகனா, நான் அடுத்து இந்த கொஸ்டின்ல என்னோட ரித்திகனா கிட்ட கேட்பேன். எனக்கு ரித்திகனா என்ன எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றேன். சிதுவா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? லண்டன் ஆ? லண்டன் சவுத் கொரியா. சவுத் கொரியா. நீங்க ஜப்பான். நீங்க சித்தப்பா தான் கரெக்ட். கேள்வி கேளு. எனக்கு ஒரு டாக் பிடிக்கும். அந்த டாகோட பிரீட் நேம் என்ன? சாய்ஸா? ஹஸ்கி, பொமேரியன், ஷிசு. சிசு போட்டோ மட்டும் காட்டு. நோ. நீங்க ஷிசு. சிஸ்டி நீ? எல்லாருமே கரெக்ட். ஷிசு தான். ஷிசு. அது என்ன நாயினே எனக்கு தெரியாது. ஷிசு புசுன்னு நாய். நீங்க குத்து மதிப்பு எழுதுனீங்களா? தெரிஞ்சு குத்து மதிப்பு தான் எழுதுறேன். அதான் இதுல நானும். நான் ஒரு பர்சன் கிட்ட என்னோட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவேன். அது யாரு? பின்னாடி உட்கார்ந்துருக்கால. நீங்க? நீ யாரு? தீப்சிகாவா? சிருஷ்டி. நான் சிருஷ்டி கிட்ட எல்லாம் என்ன எனக்கு 5 பாயிண்ட்ஸ். எனக்கு 5. எல்லாரும் மார்க் சொல்லுங்க. எனக்கு 5 பாயிண்ட்ஸ். இதுல நான் மட்டும் இந்த ரெண்டு. நான் தான் எழுதவே இல்ல. 4 பாயிண்ட்ஸ். கா உனக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஏதாவது இடக்கு முன்னாடி கேள்வி கேட்டு மிஸ் தள்ளிடுவேங்க. ஓகே. எனக்கு கேக்குற கேள்வி பயமா இருக்கு. கண்டிப்பா காக்க மிச்சிரு. சரி, எனக்கு பிடிச்ச பைக் என்ன பைக்? அது ஆப்ஷன் ஆப்ஷன்ஸ் தரேன். R15, KTM, ZX10R. நான் அப்பவே நான் எழுதிட்டேன். சிருஷ்டி கரெக்டா எழுதிட்டேன். என்கிட்ட சொல்லிட்டேன் இப்பவே. நெக்ஸ்ட் என்ன இஸ் தி ஆன்சர். ZX10R தான் நானே எழுதிருக்கேன். என்னக்கா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு இருக்கோம். அக்கா ஏதாவது லூஸ் பண்ணுக்கா. லூஸ் பண்ணுமா? நீ லூஸ் பண்ணி நான் லீடிங்ல போறேன். நான் எந்த வருஷத்துல பிறந்தேன்? 2011. நீங்க என்ன சொல்றீங்க? 2011 சொல்லலாம்னு வந்தேன். நான் லைஃப் லாங்கா நான் ஒருத்தவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன். அது யாரு? நல்லா யோசிச்சீனா எப்படி எமோஷனலா இருக்கும். சிதா, நீங்க கம்மனி இருங்க சிதப்பா. அவங்க எழுதுனதுக்கு அப்புறம் நீங்க answer சொல்லுங்க. ஃபேமிலியா? ஃபேமிலி தான். ஃப்ரெண்ட் எல்லாம் யார் மிஸ் பண்ணுவா? ரொம்ப மிஸ் பண்றேன் அவங்கள. இப்போ தாத்தா பாட்டியா? உங்க தாத்தா பாட்டியா? மிஸ் பண்றேன். அவங்க இருக்காங்களா இல்லையா? இப்ப எப்பவுமே நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அவங்க உயிரோட இருக்காங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க தாத்தா பாட்டி தான். அவங்க இதெல்லாம் நீங்க சொல்லி தந்துட்டீங்க ப்ரோ. இத நான் சீட்டிங். ஃபேவரட் வெஜிடபிள் வெந்தயக்கீரை. சரி, ஆப்ஷன் வந்து கேரட், பீன்ஸ், கேபேஜ், பொட்டேட்டோ. ஆப்ஷன்லயே போனதலவே கொடுங்க. பொட்டேட்டோ. ஆன்சர் ப்ளீஸ். டொமேட்டோ. ஆன்சர் ப்ளீஸ். கேரட் பீன்ஸ். ஆன்சர் ப்ளீஸ். கேபேஜ். அத நான் சொன்னேன்ல. நீங்க சொன்னீங்கல. அவ்வளவுதான். क्वेश्चन முடிஞ்சா? இதெல்லாம் கேட்கல. சரி, எனக்கு நான் 7 பாயிண்ட்ஸ். நானும் 7 பாயிண்ட்ஸ். இல்ல நான் 5. 8 பாயிண்ட். 3 பாயிண்ட்.
அப்படின்னு வேற ஒருத்தவங்க சொன்னாங்க. என்னது இப்ப கேம் ஃபைனலுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ ஃபுல் இப்பதான் சொல்லிட்டு இருக்கேன்ல. பூரா நிறைய டிஸ்டர்பன்ஸ். ஆமா, இந்த வீடியோ ஃபுல்லா எங்க நிறைய கொஞ்சம் குட்டி சாத்தானுங்கள டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க நல்லா பொறுமையா கேளுங்க. நீங்க நல்லா பொறுமையா கேளுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். சரி, லாஸ்ட் கொஸ்டின். எல்லாம் போல இந்த 7 அங்க 7 இங்க 5 5 அங்க 3. சோ இவங்க 2 பேரும் டை ஆனனால இன்னொரு கொஸ்டின் கேட்டு அதுல யார் வின்னர் முடிவு பண்ணுவோம். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் கோட் என்னது? ஜீன்ஸ் டிஷர்ட்டா, இல்ல ஹாஃப் சாரியா, நைட் ட்ரெஸ்ஸா, ஷார்ட்ஸ் டிஷர்ட் அந்த மாதிரியா, இல்ல சுடிதாரா? எதையா ஒண்ணு எழுதுங்க பாப்போம். அது ட்ரெடிஷனல் ட்ரெஸ், பட்டுப்பாவடை, பட்டு பாவாடை, சாரி. நான் இதுக்கு எழுதணும். சொல்லு. ஜீன்ஸ் டி-ஷர்ட். நீங்க சொல்லு. ஜீன்ஸ் டி-ஷர்ட்டா? இதோ இவ போட்டிருக்காளே இதுதான். ஜீன்ஸ் டி-ஷர்ட். போடி பை. ஜீன்ஸ் டி-ஷர்ட். சரி, ஓகே. எல்லாமே கரெக்ட். ஆன்சர் தப்பு. அவ சொன்னது ஆஃப் சாரி. நான் தான் சொன்னேன், நீ கேட்டிங்களா? ஹாஃப் சாரி தாங்க பிடிக்கும். கன்னட தான் இருந்துச்சு வை. ஒரு நிமிஷம், நான் பேச விடணும். நான் இதுவும் நான் ரித்திகண்ணன் கிட்ட இதுவும் சொன்னேன். அண்ணா எனக்கு 2 Dress பிடிக்கும், ஹாஃப் சாரி பிடிக்கும், ஜீன்ஸ் டி-ஷர்ட் பிடிக்கும். அவளுக்கு ஜீன்ஸும் கிராப் டாப்பும் தான் பிடிக்கும். ஆமா, அவளுக்கு ஜீன்ஸும் கிராப் டாப்பும் தான் பிடிக்கும். 2 பேருமே கரெக்ட் தான். நான் இந்த அண்ணா வாய் வச்சு ஹாஃப் சாரின்னு சொன்னாங்க. பாத்தீங்க இவள. சரி, வேற क्वेश्चन கேப்போம். இல்ல கீழே கொஞ்சம் இறக்குங்க. போதும் இந்த வீடியோ. இவளுக்கு டைம் கொடுத்தது முடிஞ்சு. இல்ல, 2 பேருமே யார் winner. ஜெயிச்சா எப்படி இருந்தாலும் ஒரு gift கரெக்ட் போறதுல 2 பேருமே வின்னர்.